எப்போது ஒருவர் ஆசைகளை நாம் எப்போது குறைத்துக் கொள்கின்றோமோ அப்போது மட்டும்தான் நாம் மனதை நிறைவாக சந்தோஷமாக வாழ முடியும். ஆசைகளை குறைப்பதில்தான் மன நிறைவு இருக்கிறது. நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த ஆசைகளையும் அடைவதில் ரொம்ப சிக்கலாக இருக்கிறது. கனவாகவே கடந்து விடுகிறது. அதனாலே ஆசைகளை குறைத்து கொண்டால் நிம்மதியாகவும் எளிமையாகவும் கவலை இல்லாமலும் நாம் வாழ முடியும். உங்களின் கூத்தாளர் அஷ்ரஃப் அலி, சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து. இங்க கேட்டிருக்கிறது மன நிறைவு எதுல திருப்தி போடுறோங்கிறதாங்க. ஆமாங்க, ஆசைகளை குறைப்பதில் தாங்க. ஆசைகளை குறைப்பது ஆசைகளை குறைச்சாக்கா நிம்மதி போதுங்கிற, ஆசைகளை குறைச்சா போதுங்கிற எண்ணம் வந்துடும். போதுங்கிற எண்ணம் போதுங்க நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஆசை அதிகமாக பத்தாது தேடுதல் அதிகமாக போடுறது நமக்கு டென்ஷன் எல்லாமே. நான் தோஹா கத்தர்ல இருந்து உங்கள் சகோதரன் அபியுல்லா பேச தொடங்கிறேன். எட்டாத கனிக்கு நம்ம எட்டி பறிக்கணும்னு ஆசைப்படும் போது அப்ப என்ன நினைக்குதுன்னா, கால் இல்லாத முடவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம எட்டாத கனிக்கு நம்ம எட்டி பறிக்கணுமே ஆசைப்படும் போது அப்ப என்ன நினைக்குது, எட்டின தூரம் தான் படிக்கிறதுக்கு ஆசைப்படணுமே தவிர எட்டாவது கணிக்க ஆசைப்படும் போது பல பிரச்சனைக்கு உருவாயிடுதுங்க. நான் கூத்தாநல்லூர் சதாம் ஹுசேன். இதில் நான் ஆசைகளை குறைப்பதில் என்றாலே தான் பேச போகிறேங்க. எனக்கு ஆசைப்பட்ட எல்லா விஷயம் எல்லாருக்குமே கிடைச்சிருதா சொல்லுங்க? மன நிறைவு பொருளப்பா. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எடுத்துங்க, நீங்கள் A to Z எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் எப்படி எடுத்துட்டீங்கன்னா வச்சுங்களேன், பெரிய பெரிய பொருள் மீது ஆசைப்படுறது, உடைகள், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உல்லாசம், எப்படி வேணால் எடுத்துக்கங்க. எந்த விஷயத்துலையாவது ஒரு மனிதன் ஆசைப்படுவது நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக கிடையாது. எங்கோ ஒன்று இடத்துல வேணாக்கா என்ன ஆகும், பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பண செல்வாக்கு இருக்கக்கூடியவர்கள் வேணாக்கா நினைத்தபடி வாழ முடியும். குறைப்பதில் தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு இருக்காது. ஆசைப்படுறது ஒரு அளவோடு ஆசைப்பட்டா இருக்கிறதுக்கு ஆசைப்படலாம், பறக்கிறதுக்கு ஆசைப்படலாமா அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஆசையை அளவோடு அந்த ஆசையை கட்டுப்படுத்தி இன்றைக்கி எவ்வளோ பேரும் புகழுமாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு செலவு செஞ்சுருக்காங்க. எரிமலை என்று உங்களால் அழைக்கப்பட்டு வரும் திட்டச்சேரி MS சாகுல் அழைத்து கொண்டு பேச போகும்படி மனநிறைவு என்பது அதிகம் எதில் உள்ளது என்றால் ஆசைகளை குறைப்பதில் என்ற அணியில் என்னுடைய பதிவுகளை முன்வைக்க வந்துள்ளேன். நடுவர் பண்டிகை அவர்களே, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நடுவர் பண்டிகை அவர்களே, மனநிறைவு என்பது அதிகம். நீங்கள் கேட்டிருப்பது அதிகம். மனநிறைவு என்பது எதில் உள்ளது என்று கேட்டால் உண்மையிலேயே ஆசைகளை அடைவதில் சொல்லிவிடுவேன். ஆனால் மனநிறைவு என்பது அதிகம் என்று நீங்கள் ஒரு வாக்கியத்தை முன்வைத்திருப்பதால் ஆசைகளை குறைப்பதில் தான் நடுவர் பண்டிகை கொண்டு அடியேன் ஆந்திராவிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன். நான் எடுத்துக்கொண்ட அணி ஆசைகளை குறைப்பதில் தான். ஆமாம், அன்பார்ந்த நடுவர் அவர்களே, அதிகம் எதில் உள்ளது என்று கேட்டிருக்கின்றீர்கள். ஆசைகளை குறைப்பதனால்தான் மனிதனுக்கு மன நிறைவும் நிம்மதியும் கிடைக்கின்றது. ஆசைகள் எல்லை மீறும் போது அது பேராசையாக மாறி அது வாழ்வின் நகர்வுகளுக்கு பெரிய இக்கட்டாக அமைந்து விடுகின்றது. ஆசைகளை குறைப்பதில் அந்த தலைப்பில் வாதாடுகிறேன். அதாவது மனிதனுக்கு இந்த பூமி இறைவன் படைக்கும்போது அவர்களுக்கு ஒரு இயல்பான வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை இறைவன் அமைத்து கொடுத்திருக்கிறான் என்பது எல்லாருக்கும் அறிந்தது. என்ன, ஒரு புழு இருந்தால் கூட அதுக்கும் சாப்பாடு இறைவன் கொடுக்குறான். ஒரு மனிதனாகப்பட்ட நமக்கும் கொடுக்குறான். எல்லாரும் அவர்களுடைய இயல்பு தன்மை எப்படியோ அவர்களுக்கு தகுதிக்கேற்ப அவர்களுடைய வாழ்க்கையை முறையை நடத்தி கொண்டு போகிறார்கள். உங்கள் கொரடாச்சேரி காளிதாஸ், திருவாரூரிலிருந்து. ஆசை அடைவதில் ஒரு மனநிறைவு வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் ஆசையை அளவிட்டுக் கொள்ளுங்கள். நமக்கு பேராசை வேண்டாம், ஆசை மட்டும் போதும். ஆகவே ஆசையில் நாம் மனநிறைவு அடைவது என்பது ஆசையை குறைத்துக் கொள்வதில் தான் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்தை பதிவு செய்து உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் பாராட்டும் வணக்கமும் கூறி
வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கலந்து கொள்வது. முகமது அலி, துபாயிலிருந்து. வெட்டாட்டிக்கு மாதம் 1,00,000 ரூபா அனுப்பி கொடுப்போம். எது 1,00,000 ரூபா, 1 2 இல்லை, 1,00,000 ரூபா அனுப்பி கொடுப்போம். இந்த 1,00,000 ரூபாயில் கடன், லோனு, காருக்குள்ள லோனு, இது வீட்டுக்குள்ள கரண்ட் பில்லு, குழந்தைகளுக்குள்ள படிப்பு, இதெல்லாம் பார்க்கணும். நான் தாங்க உங்கள் அன்பு மாணவன் அப்துல் ரஷீத். உங்களுக்கு ஆசைகளை குறைப்பதில் இருக்கின்ற நிறைவு தான் மனநிறைவு உண்மையிலேயே அதிகமாக இருக்குங்க. சரியா? இப்போ இந்த நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவனும் சரி, பணக்காரனும் சரி, எளியும் சரி, என்ன செய்யலாம்? ஆசை அடையலாம், ஆசைப்படலாம். ஆனால் யார் அதை அடைவா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யாருங்க? இறைவன். எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளை பெத்த பிள்ளைங்களை நம்ம வளர்க்கும் போது தான் தெரியும். நாம் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்போம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கும் போது. அதை சாப்பிடணும், அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களுமே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆசைப்படுவாங்க. மனநிறைவு என்பது ஆசையை குறைப்பதுதான் என்ற தலைப்பின் கீழ் நான் வந்து உள்ளேன். அன்பான நடுவர் அவர்களே, மனிதனுக்கு போதென்ற மனமே புன்சை மறந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மனிதனுக்கு ஆசைகள் எல்லாமே இருந்துதான் இருக்கும். சரிங்களா? மனக்கட்டுப்பாடு அது வந்து இது முக்கியம். அது வந்து நம்ம எல்லார்ட்டையும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு சில பேர் தான் இருக்கு. அந்த அளவுக்கு மனக்கட்டுப்பாடு வந்து அவருடைய வாழ்க்கை அவரோட கையில தான் இருக்குது. நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல். மனநிறைவு என்பது யாரும் எளிதில் அடைவதில்லை. காரணம், அவர்கள் மேன்மேலும் ஆசைகளை வளர்த்து கொண்டே செல்வதுதான் மனநிறைவு அடையாதத்திற்கு காரணம். மேலும் பேச்சினை குறைத்து கொண்டாலே ஆசைகள் குறையும்.